கரூரில் தமிழ்நாடு அரசை கண்டித்து தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம். கரூர் மாவட்டம் செல்லாண்டிபாளையம் கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கருப்பு கொடி ஏற்றி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் செவந்தலிங்கம் தலைமையில் மாவட்ட செயலாளர் பாலசுப்பிரமணியன் கோரிக்கை விளக்க உரை ஏற்றினார். மாநில நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அமைப்பின் மூலம் 3500க்கும் மேற்பட்ட சாலை பணியாளர், சாலை ஆய்வாளர் பணியிடம் ஒழிக்கப்படும் அபாயம் சுங்கச்சாவடி அமைத்து சுங்கவரி தனியார் வசூலிக்க அனுமதிக்காத நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அமைக்கவும் முடிவை கைவிட வேண்டும். சாலை பணியாளர் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த ஆணை வழங்கிட வேண்டும். நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்படும் பட்சத்தில் சுங்கச்சாவடிகளை தமிழக அரசு ஏற்று நடத்திட வேண்டும். சுங்கச்சாவடி கட்டணம் அரசு கஜானாவுக்கு செல்ல வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முழுவதும் மாவட்டத்தில் உள்ள கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். ஒரு வாரம் அனுமதியோம். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு ஓர் அணியில் இருக்கின்றோம். அமைக்கின்ற முடிவினை தமிழக அரசு பறிக்காத படித்து விட்டாங்க. இளைஞர்களுக்கு நெடுஞ்சாலைத்துறை சுங்கச்சாவடி மாநில நெடுஞ்சாலைகளில் ஓய்வு பெற்ற ஊழியர்களை உங்களிடம் கேட்கின்றோம். எங்களுடைய வாழ்வாதார பணி நீக்க காலத்திலே பார்க்கவில்லையா? எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை கேட்கவில்லையா? தமிழக அரசு கண்டிக்கின்றோம். நெடுஞ்சாலைகளை தனியாருக்கு வார்க்கின்றோம். உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாடு சாலை பணியாளர்